மற்றும் ஒரு அண்மை செய்தி, பொன்முடியின் கட்சி பதவியானது பறிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவில் அமைச்சர் பொன்முடியின் கட்சி பதவியை பறித்து நடவடிக்கையானது அவர் மீது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திமுகவில் அமைச்சர் பொன்முடியின் கட்சி பதவியை பறித்து அவர் மீது நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். திமுகவில் அமைச்சர் பொன்முடியின் கட்சி பதவியை பறித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பது என்ன? ஏன் அவர் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? விவரம். வணக்கம். பொன்முடி அவர்கள் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக அவர் பணியாற்றி வருகிறார். அவர் வகித்து வரக்கூடிய பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் என கட்சியினுடைய தலைவரே, அதாவது மு.க.ஸ்டாலின் அவர்களே அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். வழக்கமாக கட்சியினுடைய இந்த பொறுப்புகள் போடப்படுவது, இது போன்ற விஷயங்கள், ஏதாவது சிறு பதவிகள் நீக்கம், மாவட்ட செயலாளர் நீக்கம், இது போன்றவை எல்லாம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் தான் வெளியிடுவார். ஆனால் இது மிக முக்கியமான பொறுப்பு என்பதால் கட்சியினுடைய தலைவரே இந்த இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது இந்த செய்தி குறிப்பு 2 வரிகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுல தலைப்பு என்பது தலைமை கழக அறிவிப்பு. கழக துணை பொதுச் செயலாளர் பொன்முடி அவர்கள் அவர் வகித்து வரும் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். அதாவது கீழே மு.க.ஸ்டாலின் தலைவர் திமுக என்று இந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திமுகவினுடைய மிக மிக முக்கிய முகங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பது திமுகவில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இதற்கு காரணம் சமீபத்தில் பொன்முடி அவர்களுடைய அந்த சர்ச்சை பேச்சுதான் காரணம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது விழுப்புரம் மாவட்டம் சித்தலம்பட்டில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த நிகழ்ச்சி ஒன்றிலே பேசும்போது பொன்முடி அவர்கள் சர்ச்சைக்குரிய வகையிலே பேசியிருந்தார். குறிப்பாக மகளிர் நிர்வாகிகள் எல்லாம் இருந்த வேளையிலே அவர்கள் முன்னிலையிலே அவர் பேசிய அந்த பேச்சு என்பது ஒரு கீழ்த்தரமான மொழியிலே இருந்ததாக பாஜகவினர் கூட சமூக வலைதளங்களில் குறிப்பிட்டு தெரிவித்து வந்தார்கள். குறிப்பாக இந்த விஷயத்திற்கு தான் கனிமொழி அவர்கள் கூட காலையிலேயே தன்னுடைய சமூக வலைதளத்தின் மூலமாக தன்னுடைய எதிர்ப்பையும் பதிவு செய்திருந்தார். இது நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பேச்சு என்று அவர் தெளிவாகவே குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையிலேதான் தலைமை இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. அதாவது அவர் பேசியிருந்தக்கூடிய அந்த விஷயம் என்பது கனிமொழி அவர்கள் கண்டனம் தெரிவித்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதில் அமைச்சர் பொன்முடி அவர்களின் சமீபத்திய பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும், எந்த காரணத்திற்காக பேசப்பட்டிருந்தாலும் இப்படிப்பட்ட கொச்சையான பேச்சுக்கள் கண்டிக்கத்தக்கது என்றும் கனிமொழி அவர்கள் காலையிலேயே பேசியிருந்தார். அவர் பேசிய அந்த பேச்சுக்கள் மிகவும் கீழ்த்தரமாக ஒப்பிட்டு பேசி மக்களின் உணர்வுகளை புண்படுத்தியிருக்கிறார் என்றும், அமைச்சர் பொன்முடி பேச்சுக்கு சமூக வலைதளங்களில் கடுமையான எதிர்ப்புகள் பதிவாகி இருந்தது. குறிப்பாக பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் கூட இதற்கு திமுக நிர்வாகிகள் என்ன சொல்ல போகிறார்கள், இதற்காவது நடவடிக்கை எடுப்பார்களா என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதே போல பலரும் அந்த பதிவை குறிப்பிட்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையிலேதான் திமுக இப்படி ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கின்றது. வழக்கமாக இது போன்று தலைவர்கள் பேசும்போது அது சிறு சிறு சலசலப்பை ஏற்படுத்தும். ஆனாலும் அதற்கான அந்த விளக்கங்கள் என்பது கொடுக்கப்படும். பிறகு அவர்கள் தலைமையை சந்தித்து அதற்கான மன்னிப்பை கேட்பார்கள். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே நேரடியாக கட்சி நீக்கும். வழக்கமாக திமுக கட்சியிலே இருக்கக்கூடிய அந்த பேச்சாளர்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றோர் ஏதாவது சர்ச்சைக்குரிய வகையிலோ ஆபாசமாகவோ பேசினால் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவது வழக்கம். ஆனால் ஒரு தலைமையில் மிக மிக முக்கியமான பொறுப்புகளில் துணை பொதுச் செயலாளர் என்பது முதல் 5 படிநிலைகள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு. அப்படிப்பட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் இந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருப்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக திமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் பொன்முடி அவர்கள் திமுகவின் அடிப்படை உறுப்பினராக தொடர்கிறார். மேலும் அவர் அமைச்சராகவும் தொடர்கிறார். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பது திமுக வட்டாரங்களை விசாரிக்கும் போது தெரிகிறது. அவருடைய அந்த உயர் பொறுப்பு மட்டுமே, அதாவது கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பு மட்டுமே பறிக்கப்பட்டிருப்பதாக இந்த செய்திக்குறிப்பின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. பொன்முடி அவர்கள் தொடர்ந்து ஒரு இறங்க முகத்தில் இருப்பதாக விழுப்புரம் வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் மத்தியிலே தற்போதே பேச தொடங்கி இருக்கிறார்கள். காரணம், ஏற்கனவே அவரது மகனிடம் இருந்த அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு என்பது ஒரு அதிகாரம் குறைப்பு போல செய்யப்பட்டது. அவரிடம் இருந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு பெறப்பட்டு அதற்கு பதிலாக வனத்துறை அமைச்சர் என்ற பொறுப்பு வழங்கப்பட்டது. இந்த நிலையிலே அவருடைய அந்த சர்ச்சை பேச்சு என்பது
ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் திமுகவிற்கு ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அந்த பேச்சு அமைந்திருந்ததாக குறிப்பிடுகிறார்கள். காரணம், கட்சியினுடைய முக்கிய பொறுப்பேற்கக்கூடிய கனிமொழி அவர்களே இதற்கு கண்டனம் தெரிவித்திருப்பதிலிருந்து பார்த்துக் கொள்ளலாம். இந்த ஆட்சி தொடங்கியதிலிருந்தே பொன்முடி அவர்களுடைய பேச்சு பல இடங்களில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக திமுக அரசு கொண்டு வந்த மகளிர் விடியல் பயணம், அந்த திட்டத்தை அவரே கொச்சைப்படுத்துவது போல ஓசி பஸ்ஸில் பெண்கள் பயணிக்கிறார்கள் என்று பேசியதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அப்போது கடுமையான விமர்சனங்கள் அவர் மீது முன்வைக்கப்பட்டது. ஆனாலும் அவர் கட்சி தலைமையை சந்தித்து மன்னிப்பு கோரியிருந்தார். அவருமே கூட செய்தியாளர்களை சந்தித்து நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்று விளக்கம் கொடுத்திருந்தார். இந்த நிலையிலேதான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சி ஒன்றில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய நிலையில் பொன்முடியின் கட்சி பதவியானது பறிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்திகளை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.